ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் மதுரை பசியாறு குடிசை உணவகமுக்கு தான் போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பிளேஸ்க்கு நைட் போனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே சுற்றி இருக்கிற பிளேஸில் ஃபுல்லாக லைட் செட்டப்ஸோட ஃபேமிலியாக போய் நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த லைட்டோட அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அங்கே இருக்கிற டேபிள்ஸ்னால் க்ளீனாக இருந்துச்சு. போனோடனே இலெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் கொஞ்ச நேரத்துலேயே வந்துருச்சுங்க. அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு நாங்கள் சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம். இந்த சிக்கன் நூடுல்ஸ் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண லெமன் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அந்த லெமன் சிக்கன் டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. லெமனோட ஃப்ளேவரும் ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. இது அப்படியே கொதிக்க கொதிக்க பிச்சு அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல சிக்கன் நூடுல்ஸ், அந்த சிக்கன் நூடுல்ஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்து நாங்கள் செஸ்மி சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணோம். இந்த செஸ்மி சிக்கனை எடுத்து பிக்கலான்னு பார்த்தா பஞ்சு மாதிரி பீதுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து கிராப் லாலிபாப் ஆர்டர் பண்ணோம். இந்த கிராப் லாலிபாப்பை எடுத்து வெளியே என்னடா மொறு மொறுன்னு இருக்க, உள்ளே கடிச்சு பார்க்கலான்னு கடிச்சு பார்த்தா உள்ளே பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இது கூட மைனஸ் இல்லைன்னா கச்சப் கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. அடுத்து நாங்கள் பரோட்டா ஆர்டர் பண்ணோம். பரோட்டா ஆர்டர் பண்ணி அதை அப்படியே பிச்சு போட்டு அவங்க ஒரு சால்னா கொடுத்தாங்கங்க. அந்த சால்னாவை எடுத்து அப்படியே அதில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா சாப்பாடும் ஸ்பைஸியாக இருந்துச்சு. இது டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்பைசி கம்மியாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த சால்னா. அடுத்து நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஆஃப் தந்தூரி ஆர்டர் பண்ணோம். அந்த ஆஃப் தந்தூரி ஒரு 4 பீஸ் இருந்துச்சுங்க, பெரிய பெரிய பீஸு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சிக்கனை எடுத்து அப்படியே பிச்சு அவங்க கொடுத்துருக்கிற அந்த மைனஸில் முக்கி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக, நாங்கள் வாங்கி சாப்பிட்ட சிக்கன்லேயே இந்த சிக்கன் தாங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த மைனஸோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதோட ரேட்டோட டீட்டெயில்ஸ்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தாரிக் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.